ஹாய் வியூவர்ஸ், நாம் இப்போ இந்த ஸ்கொயர்ஸோட நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக்ல வந்து 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஒயிட்டில் வந்து 4 இருக்குது. நம்ம இப்போ ஒவ்வொரு ஸ்கொயருக்குமே ஒவ்வொரு நேம்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதில் 8 ஸ்கொயர் இருக்குது. ஒரு செஸ் போர்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 64 ஸ்கொயர்ஸ் இருக்கும். இந்த போர்டோட ரைட் பொசிஷன் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு ரைட் சைடு வந்து ஒயிட் கலரில் இருக்கணும், அதுதான் வந்து ரைட் பொசிஷன், ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்கொயர்ஸோட நேம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பிளாக் ஸ்கொயர் இருக்குது. அதில் கீழே பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது? ஏ. இந்த சைடு பார்த்திங்கன்னா 1. அப்போ இந்த ஸ்கொயரோட நேம் வந்து A1. சேம் அதே மாதிரியே இங்கே வந்து ஒயிட் இருக்கா, இங்கே என்ன போட்டிருக்கு? பி. இங்கே நேராக என்ன இருக்குது? 1, B1. இதுதான் இந்த ஸ்கொயரோட நேமு. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா A1, ரெண்டாவது ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா B1, நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா C இருக்குங்களா? அப்போ இந்த ஸ்கொயரோட நேம் என்ன? C1, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா D இருக்குது, அப்போ D1. இந்த ஸ்கொயரோட நேம் வந்து D1, ஓகேங்களா? இப்போ குயின் வந்து இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கொயரோட நேம் நம்ம என்னன்னு சொல்லணும்? குயின் D1 அப்படின்னு நம்ம சொல்லணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி தான் இப்போ மேலே இப்போ 1 எல்லாம் இது எல்லாமே அப்படி தான். இது E1, இது F1, இது G1, இது H1, ஓகேங்களா? ஒயிட் சைடு இது நம்ம அப்படி ஃபுல்லாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்கொயர் மேலே வரும், 2ல் வரும். அப்போ இதோட நேம் என்னவாக இருக்கும்? A2. இந்த ஸ்கொயரோட நேம் வந்து A2. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா B2. இந்த ஸ்கொயரோட நேமு C2. சேம் அதே மாதிரி தான் இது எல்லாத்துக்கும் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரியே தான் இப்போ இங்கே மேலே வச்சிட்டோம்னா இங்கே 3 இருக்குது, இங்கே வந்து A இருக்குது. அப்படின்னா இந்த ஸ்கொயரோட நேம் என்னவாக வரும்? A3. இது B3, இது C3, இது D3, இது E3. ஸோ அதே மாதிரி தான் F3, G3, H3 எல்லாமே வந்துடும். சேம் அதே மாதிரி தான் இது ஒயிட் சைடு. சரி, ஓகே, பிளாக் சைடு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா பிளாக் சைடும் சேம் அதே மாதிரி தான். ஆனால் இங்கே என்ன இருக்குது நம்ம கரெக்டாக கவனிச்சுக்கணும். இங்கே என்ன இருக்குது? H இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயரோட நேம் என்ன வரும்? H8. குயின் H8 அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு G8. இது F8. சேம் அதே மாதிரி தான் இது பேர் E8, D8, C8, B8, A8 அந்த மாதிரிலாம் வரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா H7. அடுத்தது G7, F7. அதே மாதிரி தான் இங்கே நெக்ஸ்ட்டு E இருக்குது, ஸோ E7. நெக்ஸ்ட் D இருக்குங்களா? அப்போ D7, C7, B7, அப்புறம் A7. அதே மாதிரி தான் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ சென்ட்ரு ஸ்கொயர் இதோட நேம் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக என்ன இருக்குது? E இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயரோட நேம் என்னவா? E5. இப்போ இங்கே என்ன சொல்லணும்? குயின் E5. அதுதான் இதோட பொசிஷன். பொசிஷன் என்னென்னா குயின் E5. குயின் E5 தான் இதோட பொசிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பிஷப் வந்து நான் இங்கே வைக்கிறேன், இங்கே இருக்குது அப்படின்னா இதோட பொசிஷன் என்ன அப்படின்னா இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன இருக்குது? C இருக்குது. ஸோ C4 தான் இதோட ஸ்கொயரோட நேம், பிஷப் C4, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா இதோட ஸ்கொயரோட நேம் என்ன? C7. இதுதான் இந்த ஸ்கொயரோட நேம், ஓகேங்களா? அவ்வளோதான் இதோட நேம்ஸு. எல்லாமே நம்ம இதை பார்த்தே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.